உருட்டு வாட்ச் கேள்விப்பட்டிருக்கீங்க? உருட்டு ஹார்ட் டிஸ்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உருட்டு ஹார்ட் டிஸ்க்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போகிற பழைய கம்ப்யூட்டரில் இருக்க பழைய ஹார்ட் டிஸ்க் எடுத்து சரி பண்ணி விற்கிறதுக்கு பேர் தான் ரீஃபேப் உருட்டு ஹார்ட் டிஸ்க். சிசிடிவிக்கு போடுற சர்வேலன்ஸ் கிரேட் ஹார்ட் டிஸ்க்கும் இந்த உருட்டு ஹார்ட் டிஸ்க்கும் ஒன்று கிடையாதுங்க. இந்த சர்வேலன்ஸ் கிரேட் ஹார்ட் டிஸ்க்கு 4000 ரூபாய். பட் இந்த உருட்டு ஹார்ட் டிஸ்க்கு 600 ரூபா தான். ஒரு ஜெனரல் பர்பஸ் ஹார்ட் டிஸ்க்ன்றது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மட்டுமே ஒர்க் பண்றதுக்கான தயாரிக்கப்பட்டது. பட் ஒரு சர்வேலன்ஸ் கிரேட் ஹார்ட் டிஸ்க்ன்றது 24/7 ஒர்க் பண்றதுக்கான தயாரிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு கூட இந்த ஹார்ட் டிஸ்க் ஆஃப் ஆகாம ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சர்வேலன்ஸ் கிரேட் ஹார்ட் டிஸ்க்ன்றது 5400 RPMல சுத்தும். பட் ஒரு ரீஃபேப் ஹார்ட் டிஸ்க் லோ RPMல தான் சுத்தும். ஒரு நல்ல கேமரா பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 25 போட்டோ அனுப்பும். நீங்க ஒரு 4 கேமரா போடுறீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 100 ஃபோட்டோ உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு வரும். இப்போ உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நான் ஒரு 10 ஃபோட்டோ அனுப்புகிறேன்னா அதுவே உங்கள் ஃபோனுக்கு எவ்வளோ பெரிய லோட் ஆகி சுற்றி வர்றதுக்கே டைம் ஆகுன்றது தெரியும். அப்போ ஒரு செகண்டுக்கு 100 ஃபோட்டோ வருதுன்னா அதை ஹையஸ்ட் RPM இருக்க ஹார்ட் டிஸ்க்கு தான் ஹேண்டில் பண்ண முடியும். லோவஸ்ட் இருக்க RPM இருக்க ஹார்ட் டிஸ்க் என்ன ஆகும், திணறி வீடியோ அங்கே ஸ்டக்காகி வரும். நீங்கள் பிளேபேக் எடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஜம்ப் ஆகி போயிருக்கும். நிறைய வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும். ஒரு சர்வேலன்ஸ் கிரேட் ஹார்ட் டிஸ்க்ன்றது லோ பவர்ல ரன் ஆகும், ஹீட் ஆகாது. பட் ஒரு ரீஃபேப் டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்கு நீங்க ஆன் பண்ண 4 மணி நேரத்துல கொதிக்க ஆரம்பிச்சிடும். டெம்பரேச்சர் கட் ஆஃப் ஆகிறப்ப ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடும். அது மாதிரி எல்லா ஹார்ட் டிஸ்க்குமே ஒரு ரீரேட்டிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குங்க. சர்வேலன்ஸ் கிரேட் ஹார்ட் டிஸ்க்கு 600 இருக்குன்னா ஒரு சாதா டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்கு 50 தான் இருக்கும். ரீஃபேப் ஹார்ட் டிஸ்க்கு ஒரு பழைய ஹார்ட் டிஸ்க்ன்றனால இது எப்போ அந்த ரீரேட்டிங் கெப்பாசிட்டியை தாண்டி முடிச்சிருக்கும். அதனால இது எப்போ வேணா தன்னோட ரெக்கார்டிங்கை நிறுத்திடும். நீங்க சிசிடிவி போடுறீங்கன்னா நீங்க அந்த கேமராவே பர்ச்சேஸ் பண்ணல, அந்த ரெக்கார்டிங்கை தான் நீங்க ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்றீங்க. நாளைக்கு இந்த ஃபுட்டேஜ் இருக்கும், இந்த ரெக்கார்டிங் இருக்குன்ற நம்பிக்கையில தான் நீங்க அந்த கேமராவே போடுறீங்க. அப்போ ஹார்ட் டிஸ்க்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலமெண்ட். அதனால ஒரிஜினல் சர்வேலன்ஸ் கிரேட் ஹார்ட் டிஸ்கே நீங்க போடுங்க. யாராவது சீப்பாக ஹார்ட் டிஸ்க் தரேன்னு சொன்னாங்கன்னா ஏமாத்துறாதீங்க, ஸ்மார்ட்டாக இருங்க. அவங்க கிட்ட இது ரீஃபேப் ஹார்ட் டிஸ்கா ஒரிஜினல் ஹார்ட் டிஸ்கா எத்தனை வருஷம் வாரண்டி இருக்குன்னு கேட்டு வாங்குங்க. நாங்கள் கடந்த 10 வருஷமா சர்வேலன்ஸ் கிரேட் ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால எங்களுக்கு ஒரு சர்வீஸ் கூட ஹார்ட் டிஸ்க் ஃபால்ட் வந்ததில்லை.